மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வீட்டு குளியல் அறையில் வழுக்கி விழுந்து வைகோவின் கை விரலில் காயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் வைகோவிற்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, வணக்கம். என்ன நடந்தது? அவர் இப்போ மருத்துவமனையில என்ன நிலைமையில இருக்காரு? உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. மதிமுகவினுடைய நிறுவனம் பொதுச் செயலாளருமான வைகோ திடீரென அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை கிரீம் சாலையில் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வைகோ அவருடைய இல்லத்தில் உள்ள கழிவறையில் அவர் குளியலறையில் வழுக்கி விழுந்ததாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அவருடைய கை, விரல் மற்றும் உடலில் காயம் ஏற்பட்டதாகவும் அதன் காயத்தின் பேரிலேயே அவர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக வைகோவை பொறுத்தவரை 80 வயது உடைய ஒரு மூத்த அரசியல் தலைவராக வைகோ இருக்கிறார். தமிழகத்தில் பல்வேறு அரசியல் மாற்றங்களுக்கு திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுடன் கூட்டணியில் இருந்து தமிழகத்தினுடைய பல்வேறு முக்கிய கோரிக்கைகளுக்கு எல்லாம் குரல் கொடுத்தவராக வைகோ இருக்கிறார். தற்போது திமுகவினுடைய கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய வைகோ நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். வயது மூப்பின் காரணமாக முன்னர் இருப்பது போன்ற ஒரு துடிப்பான ஒரு மனிதராக இருக்க முடியாமல் அந்த 80 வயதிற்குரிய இருப்பினும் ஒரு வீரமிக்க தன்னுடைய உரையின்பால் அனைவரையும் ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு தலைவராக வைகோ இருக்கிறார். அவர் திடீரென மருத்துவமனையில் இந்த காயம் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருப்பது அவருடைய தொண்டர்கள் மத்தியில சற்று கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வைகோ அனைவரிடமும் அன்பை பெற்றவராக இருக்கக்கூடிய நிலையில அவர் மருத்துவமனையிலிருந்து விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையும் தொண்டர்களும் பொதுமக்கள் என அனைவரும் முன்வைக்கிறார்கள். எனவே அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது என்பதையெல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்கள் அறிக்கையாக வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கைவிரலில் மட்டும்தான் காயம் ஏற்பட்டிருக்கிறதா அல்லது உடலில் வேறு எங்கேனும் காயங்கள் இருக்கிறதா, அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது, அவர் எப்போது வீடு திரும்புவார் என்பன போன்ற பல்வேறு விவரங்களும் மருத்துவ அறிக்கையாக சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. ராதிகா, மருத்துவ அறிக்கை இன்னும் சற்று நேரத்துல வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.